பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போது ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் குக்கர் வச்சிடலாம். இப்போது கதம்ப சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது. அதில் வந்து நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, முருங்கைக்காய், பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய், கேரட்டு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலரி கொடுத்து 2 விசில் வச்சுக்கலாம். காயெல்லாம் வெந்துச்சு, குக்கர் எடுத்தாச்சு. இப்போ இதில் புளி ஊற்றிக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போது இதில் கடுகு, சின்ன வெங்காயம், நல்லா வதக்கலாம். அதுக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஸ்டீம் ஆகணும்னு எடுத்தாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, புளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். சுட சுட நல்லா கொச்சிடுச்சு. இப்போ இது பவுலுக்கு மாற்றிக்கலாம்.